ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இதை நம்ம QLA சீபோர்ட் சேனல் கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வியாழக்கிழமை 15/1/2025 கருணியா ப்ளஸ் KN 606க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே ஹாப்பி பொங்கல் நண்பா. இன்றைக்கி நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சீபோர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு சீபோர்டுக்கு டெய்லி நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம வியாழக்கிழமை, அதாவது வியாழன் டு வியாழன் நம்ம கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அந்தந்த வாரத்தை வச்சு தான் கெஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட் நண்பா. ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி வியாழக்கிழமை கருணியா ப்ளஸ்ங்கிற கம்பெனி பேரில் வருது. அதனால் இது எல்லாமே கருணியா ப்ளஸோட ரிசல்ட். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வியாழக்கிழமை 437 ரிசல்ட்டு. ஃபுல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 247 437. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை பார்த்தீங்கன்னா 592 ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின வியாழக்கிழமை நம்மளுக்கு 785 ஏபிசி போர்டுன்னு சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய வியாழக்கிழமை டு வியாழக்கிழமை ரிசல்ட்டை இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பிசி போர்டோட 777 கூட்டும் போதும் கழிக்கும் போதும் நம்மளுக்கு இந்த சீபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்கிது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். இங்கே நான் இந்த 9 to 9லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் ஃபுல் போர்டும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 598. ஆனால் நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. ஸோ பிசியில் இருக்கிறது நம்மளுக்கு 29. இந்த ட்ரா நம்மளுக்கு மைனஸ் இருக்குது. அதனால் -7 and 7 இது எல்லாமே ஸ்ட்ரைட் மைனஸ் தான். அதனால் கடை வாங்கி கழிக்க தேவையில்லை. ஜஸ்ட் நம்ம டேரெக்டாகவே கழிச்சிடலாம். அதாவது 7ல் 2 போயிடுச்சுன்னா 5, இங்கே 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. அப்போது 5 அல்லது 2 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 2. இப்போ நம்மளுக்கு இந்த 9 to 9க்கு அப்புறம் 5 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 262. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 நண்பா. அப்போ சீபோர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது A and C. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட்டாக இருக்குது. இந்த இடம் ஒரு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பேஸ் கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இப்போ நம்ம 262க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். 262 ஃபுல் போர்டில் 224. ஆனால் நம்மளுக்கு இங்கே பிசி மட்டும் தான். இந்த ட்ராவும் நம்மளுக்கு -77. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 6ல் 7 போயிடுச்சுன்னா 1, இங்கே 2ல் 7 போயிடுச்சுன்னா 5. அப்போது 1 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 262க்கு அப்புறம் கிடச்சிருக்க சீபோர்ட் அல்லது ஆல். 1 அல்லது 5. இப்போ இந்த 262க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 601. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 1. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ 3ஆவதாக உள்ள மைனஸையும் பார்த்துடலாம். 601. இதோட ஃபுல் போர்டு நம்மளுக்கு 466. ஆனால் நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. அப்போ -77. இப்போ இதை மைனஸ் பண்ணிடலாம். 0ல் 7 கழிச்சோம்னா 7 தான் வரும். இங்கே 7ல் 1 போயிடுச்சுன்னா 6. அப்போது 7 அல்லது 6 நம்மளுக்கு இந்த 601க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்ட் அல்லது ஆல். 7 அல்லது 6. இப்போ இந்த 601க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 785. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஸோ சி போர்டில் ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு ஏ போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 3 மைனஸையும் பார்த்தாச்சு. 3 மைனஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பயிர் 2 டச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ட்ரா ஏசி, 2வது ட்ரா சி. இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு கிடச்சிருக்கு. இப்போ அடுத்து ப்ளஸ் வேல்யூவுக்கு போக போகிறோம். ஸோ இந்த கெஸ்ஸிங்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வியாழன் டு வியாழன் ரிசல்ட் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. யாரும் நேற்றுக்கான ரிசல்ட்டும் முந்தானத்து ரிசல்ட்டும் குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட்டு. 785 இதோட ஃபுல் போர்டு நம்மளுக்கு 275 785. நம்மளுக்கு தேவை பிசி மட்டும்தான். இதோட +77. இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 7 கூட்டினோம்னா 5, 7ஓட 5 கூட்டினோம்னா 2. அப்போ 52 நம்மளுக்கு இந்த 785க்கு அப்புறம் கிடச்சிருக்கு சி போர்ட் அல்லது ஆல். 5 அல்லது 2. இப்போ இந்த 785க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 592. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 52. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ அண்ட் சி நண்பா. ஸோ இந்த இடம் நம்மளுக்கு ஏசி போர்டில் ஹிட் ஆகிருக்கு ஃபஸ்ட்டு ட்ராவே. இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு கண்டினியூஸாக டச்சஸ் இருக்குது.
இப்போ 592 பார்க்கலாம். சேம் ஃபார்மேட் தான். இதோட ஃபுல் போர்டு வந்து நம்மளுக்கு 315592. இதில் நம்மளுக்கு தேவை 92. ஏன்னா நம்மளுக்கு பிசி மட்டும் தான் தேவை. அதோட +77. இப்போ இதை கூட்டிடலாம். 9ஓட 7 கூட்டினா 6. இங்கே 7ஓட 2 கூட்டினோம்னா 9. அப்போ 6 அல்லது 9 நம்மளுக்கு இந்த 592க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 6 அல்லது 9. இப்போ இந்த 592க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 439. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி இடத்துக்கு வந்தாச்சு. ஏன்னா இந்த 439 தான் நம்மளுடைய போன வாரம் வியாழக்கிழமை ரிசல்ட். அப்போ இந்த வியாழனுக்கு இதெல்லாம் தான் நம்ம சி போர்டு இருக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ரா ஃபுல்லாகவே கண்டினியூஸாக பார்த்துட்டோம். நம்மளுக்கு பெயர்ஸும் போர்டுகளும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெயர் செலக்டாலும் போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் கெஸிங்கோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுப்போம். எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே இருக்காது நண்பா. இப்போது இந்த ட்ராவுக்கான கெஸிங் என்னென்னு பார்த்துடலாம். 439 நம்மளுக்கு தேவை 39 மட்டும்தான். ஏன்னா நம்மளுக்கு பிசி மட்டும்தான் தேவை. இதோட +77. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 3 கூட்டினோம்னா 0. இங்கே 9ஓட 7 கூட்டினோம்னா 6. அப்போ 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பர். இதை நம்ம அப்படியே கீழே எடுத்துலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 0 அல்லது 6. 0 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற எந்த கட்டாயமும் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரு வேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இந்த ட்ரா நம்மளுக்கு லக் இருந்தால் மறுபடியும் பெய்ட்ஸ் கிடைக்கலாம். ஸோ பெய்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 6006 அல்லது 6600. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸிங் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃபார்மேட்டை தான் ஃபாலோ பண்ணி போட்டுக்கணும்ப்பா. தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸிங் பிடிபடலைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படிங்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக போர்டு இருக்குது நண்பா. சிஇஏன்னா அதிகப்படியாக இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அதே மாதிரி யாரும் ரிசல்ட்டோடையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது எல்லாமே வியாழக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸுகள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்மளுக்கு வியாழக்கிழமை கருணியா ப்ளஸ்ங்கிற பேரில் வருது. ஸோ நேற்றைக்கு நம்மளுக்கு புதன்கிழமை தனலிச்சிங்கிற பேரில் வருது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நம்ம முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.